Good morning students. Subject Chemistry. Topic Unit 11 Atomic Structure. இந்த லெசனில் நம்ம லாஸ்ட் கிளாஸஸில் ரூதர்ஃபோர்ட் அண்டு நீல்ஸ் போர் இவங்களுடைய அட்டாமிக் மாடல் பார்த்தோம். அதுக்கப்புறம் டிஸ்கவரி ஆஃப் நியூட்ரான்ஸ் பார்த்தோம். நியூட்ரானை டிஸ்கவர் பண்ணிய சயின்டிஸ்ட் பேர் யார்? ஜேம்ஸ் சாட்விக். அதுக்கப்புறம் அட்டாமிக் நம்பர் அண்டு மாஸ் நம்பர் பார்த்தோம். அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இதுதான் நம்ம அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். மாஸ் நம்பருடைய ஃபார்முலா, மாஸ் நம்பர் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்டு நியூட்ரான்ஸ் சேர்ந்தது தான் மாஸ் நம்பர். நம்ம இதில் வந்து எலக்ட்ரானை வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டோம், ஏன்னா எலக்ட்ரானுடைய மாஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ப்ரோட்டான் நியூட்ரானை கம்பேர் பண்ணும்போது. நம்ம ஒரு ஆட்டம் வந்து இப்படி சிம்பிளில் ரெப்ரசன்ட் பண்ணலாம், ZXA. இதில் Z அப்படிங்கிறது அட்டாமிக் நம்பர், X அப்படிங்கிறது சிம்பிள் ஆஃப் த எலமெண்ட், A அப்படிங்கிறது மாஸ் நம்பர். ஸோ நம்மளுக்கு அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் தெரிஞ்சால் நம்ம அதில் இருந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ப்ரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் கால்குலேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தோம். அதில் வந்து செல் பார்த்தோம், K செல், L செல், M செல், N செல். இதில் வந்து ஒவ்வொரு செல்லையும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு 2n² அந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணி எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் பண்ணலாம் இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆட்டமில் இருக்கிற அவுட்டர் மோஸ்ட் செல்லில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வேலன்சி அப்படிங்கிறது ஒரு ஆட்டமில் எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் வந்து கெமிக்கல் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகுமோ அதுதான் அதனுடைய வேலன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு 20 எலமெண்ட்ஸ்க்கு இங்கே கொடுத்துருக்காங்க, வேலன்சி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது ஐசோடோப்ஸ், ஐசோபார்ஸ் அண்டு ஐசோடோன்ஸ். ஐசோடோப்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆட்டமில் இருக்கிற ஒரு ஆட்டமில் என்ன சேமாக இருக்கும், அட்டாமிக் நம்பர் சேமாக இருக்கும், மாஸ் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஐசோடோப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஐசோபார்ஸ் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் ஆட்டமில் மாஸ் நம்பர் சேமாக இருக்கும், அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை நம்ம ஐசோபார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஐசோடோன்ஸ் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் ஆட்டம், அதில் அட்டாமிக் நம்பரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மாஸ் நம்பரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து சேமாக இருக்கும். அதை நம்ம ஐசோடோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நான் லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு சம்ஸ் கொடுத்துருந்தேன். நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, கால்குலேட் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்டு ப்ரோட்டான்ஸ் அண்டு நியூட்ரான்ஸ் கேட்டிருந்தேன். நிறையா பேர் என்ன பண்ணீங்க, இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை ட்ரா பண்ணி வச்சுருந்தீங்க. இப்போ ஒரு ஆட்டம் இப்படி கொடுத்துருக்காங்க, இது மாதிரி ஒரு ஆட்டம் கொடுத்து அதில் வந்து கால்குலேட் த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ப்ரோட்டான்ஸ் எலக்ட்ரான்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு கேட்டோம்னா, இதில் இது என்ன ஃபார்முலாவில் இருக்குன்னா ZXA அந்த ஃபார்முலா இருக்குது. ஸோ A அப்படிங்கிறது மாஸ் நம்பர், மேலே இருக்கிறது 16, Z அப்படிங்கிறது அட்டாமிக் நம்பர் 8. ஸோ நம்ம இதிலிருந்து நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர். ஸோ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து 8. நம்மளுக்கு அட்டாமிக் நம்பர் தெரியும், அட்டாமிக் நம்பர் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ அட்டாமிக் நம்பர் தான் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். நான் இதுதான் லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு கேட்டிருந்தேன். நிறையா பேர் என்ன பண்ணீங்க, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை ட்ரா பண்ணி வச்சுருந்தீங்க. இது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், நம்ம எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு இன்னொரு கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன். இது ஆல்ரெடி உங்களுக்கு 8th இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்குறேன். 2 லாஸ் நம்ம டீப்பாக 8th படித்தாச்சு. லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன். In the 17th century, scientists had been trying to find out methods for converting one substance into another. During their studies of chemical changes, they made certain generalizations. These generalizations are known as laws of chemical combination. அதாவது 17th centuryயில் சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சப்ஸ்டன்ஸை வந்து இன்னொரு சப்ஸ்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணுற மெத்தடெல்லாம் நிறைய ட்ரை பண்ணாங்க.
அப்போ வந்து அந்த கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்கும்போது அந்த கெமிக்கல் சேஞ்சஸை வச்சு அவங்க ஒரு சில ரிசல்ட்டெல்லாம் என்ன பண்ணாங்க கண்டுபிடிச்சி அதை வந்து ஜென்ரலைசேஷன் அப்படின்னா ஒரு தொகுப்பாக எல்லாம் கேதர் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த தொகுப்பை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன். அதாவது அந்த கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்கும்போது ஒரு சில ரூல்ஸ்க்கு உட்பட்டு தான் நடக்கும். அந்த ரூல்ஸை நம்ம என்னன்னு சொல்லலாம், லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன் வந்து 5 லாஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், செகண்ட் ஒன் லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரப்போர்ஷன்ஸ், தேர்ட் ஒன் லா ஆஃப் மல்டிபிள் ப்ரப்போர்ஷன்ஸ், ஃபோர்த் ஒன் லா ஆஃப் ரெசிப்ரோக்கல் ப்ரப்போர்ஷன்ஸ், ஃபிஃப்த் ஒன் கே-லூசாக்ஸ் லா ஆஃப் கேசியஸ் வால்யூம்ஸ். இந்த 5 லாஸில் நம்ம ஆல்ரெடி 8th ஸ்டாண்டர்டில் 2 லாஸ் படித்தாச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம ரிமைனிங் 3 லாஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் லா ஆஃப் மல்டிபிள் ப்ரப்போர்ஷன். இந்த லாவை வந்து ப்ரப்போஸ் பண்ண சயின்டிஸ்ட் பேர் ஜான் டால்டன். இயர் வந்து 1804. லா ஆஃப் மல்டிபிள் ப்ரப்போர்ஷனை சொன்ன சயின்டிஸ்ட் ஜான் டால்டன். இயர் 1804. இது லா வந்து என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். When two elements A and B combined together to form more than one compound, then different masses of A which separately combine with a fixed mass of B are in simple ratio. இந்த மறுபடியும் ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். Two elements A and B combined together to form more than one compound. இப்போ AB அப்படிங்கிற 2 எலமெண்ட் வந்து கம்பைன் ஆகி ஒன்றுக்கு மேற்பட்ட காம்பவுண்டை கொடுக்கும்போது அந்த ஏவுடைய மாஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பியோட 2 காம்பவுண்ட் கிடைக்குது. அதில் அந்த பியோட மாஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அதோடைய ரேஷியோ வந்து சிம்பிள் நம்பர், அதாவது சிம்பிள் ஹோல் நம்பரில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். இப்போ 2 எலமெண்ட்ஸ்னு சொன்னாங்க. அந்த 2 எலமெண்ட்ஸ் வந்து கார்பன் அண்டு ஆக்சிஜன். கார்பன் ஏ வந்து கார்பன் வச்சுக்கிறோம், பி வந்து ஆக்சிஜன் வச்சுக்கிறோம். அந்த ரெண்டும் சேர்ந்து நம்மளுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட காம்பவுண்டை கொடுக்குது. அந்த காம்பவுண்டு தான் கார்பன் மோனாக்சைடு அண்டு கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இதில் வந்து ஆக்சிஜனோட மாஸ் ரேஷியோ பார்க்கலாம். CO கார்பன் மோனாக்சைடு, CO2 அப்படிங்கிறது கார்பன் டை ஆக்சைடு. இப்போ பாருங்கள், கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு. மாஸ் ஆஃப் கார்பன், இதில் வந்து ஒரே ஒரு கார்பன் இருக்குது. நம்ம கார்பனுடைய மாஸ் வந்து 12. நம்ம எப்படி எழுதுவோம்னா 6 கார்பன் 12. இந்த மேலே இருக்கிறத நம்ம மாஸ் நம்பர்னு சொல்லுவோம், அதோடைய மாஸ் தான் இது. ஸோ கார்பனுடைய மாஸ் 12. இப்போ ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன் இருக்குது, இங்கே 2 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ ஒரு ஆக்சிஜனுடைய மாஸ் 8, ஆக்சிஜன் 16. ஒரு ஆக்சிஜனுக்கு வந்து 16, 2 ஆக்சிஜனுக்கு வந்து 32. ஸோ அப்போ இந்த காம்பவுண்ட் கார்பன் மோனாக்சைடு அண்டு கார்பன் டை ஆக்சைடு ரெண்டுலேயும் ஆக்சிஜனுடைய ரேஷியோ வந்து நம்ம எடுக்கிறோம். ஆக்சிஜன் எவ்வளவு? 16:32. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1:2 அப்படிங்கிற ஒரு சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோ வந்து கிடைக்குது. இதுதான் இந்த லாவோட எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். சல்ஃபர் வந்து ஆக்சிஜன் கூட சேருது. அப்போ நம்மளுக்கு சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது, சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது. இதில் வந்து சல்ஃபரோட ரேஷியோ வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? சல்ஃபர் வந்து 16, சல்ஃபர் 32. இப்போ இதில் நம்ம ஆக்சிஜனோட ரேஷியோ வந்து எடுக்கிறோம், O2, O3. ஸோ ஒரு ஆக்சிஜனுக்கு வந்து 16, 2 ஆக்சிஜனுக்கு வந்து எவ்வளவு இருக்கும்? 32. 3 ஆக்சிஜனுக்கு வந்து 48. ஸோ நம்ம இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 16ஆல் சிம்பிளிஃபை பண்ணால் 2:3. ஸோ இது வந்து ஒரு ஹோல் நம்பர், சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறாங்க.
இதுதான் இந்த லாவோடைய எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட்டு லா ஆஃப் ரெசிப்ரோக்கல் ப்ரொபோர்ஷன்ஸ். நீங்கள் மேக்ஸில் படிச்சிருப்பீங்க, ரெசிப்ரோக்கல் அப்படின்னா தலைகீழ் அப்படின்னு அர்த்தம். லா ஆஃப் ரெசிப்ரோக்கல் ப்ரொபோர்ஷன்ஸ். இந்த லாவை சொன்னவர் வந்து ஜெர்மியஸ் ரிச்சர். சயின்டிஸ்ட் நேம் ஜெர்மியஸ் ரிச்சர். இயர் வந்து 1792. இந்த லா என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, if two different elements combine separately with the same weight of a third element, the ratio of the masses in which they do so are either same or a simple multiple of the mass ratio in which they combine among themselves. இதை வந்து நீங்கள் இந்த எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு புரியும். if two different elements combine separately, two different elements வந்து செப்பரேட்டாக கம்பைன் ஆகுது, separately with the same weight of the third element, the ratio of the masses in which they do so are either same or a simple multiple of the mass ratio in which they combine among themselves. இப்போ பாருங்கள், இப்போ கார்பனுங்கிற ஒரு எலமெண்ட் இருக்குது, அது வந்து டூ டிஃப்ரெண்ட் எலமெண்ட் கூட கம்பைன் ஆகுது. அதாவது அந்த டிஃப்ரெண்ட் எலமெண்ட் வந்து ஹைட்ரஜன் அண்டு ஆக்சிஜன். ஸோ கார்பன் வந்து ஹைட்ரஜன் கூட கம்பைன் ஆகி நம்மளுக்கு கிடைக்கிறது CH4 மீத்தேன். அதே மாதிரி அந்த கார்பன் வந்து ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆகி நம்மளுக்கு கிடைக்கிறது CO2. இப்போ அந்த டூ டிஃப்ரெண்ட் எலமெண்ட் கூட கார்பன் வந்து கம்பைன் ஆகுது. அந்த டூ டிஃப்ரெண்ட் எலமெண்ட் என்னென்ன, ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும். அந்த டூ டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டும் கம்பைன் ஆகி நம்மளுக்கு ஒரு நியூ ப்ராடக்ட் கிடைக்குது. ஸோ அந்த டூ டிஃப்ரெண்ட் எலமெண்ட் என்ன, ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும். அந்த ரெண்டு சேர்ந்து நம்மளுக்கு H2O கிடைக்குது. ஸோ அந்த ரேஷியோ வந்து சிம்பிள் சேமாக இருக்கும், இல்லைன்னா சிம்பிள் நம்பரில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஹைட்ரஜன் அண்டு ஆக்சிஜன் combine separately with the same weight of carbon to form methane CH4, கார்பன் டை ஆக்சைடு CO2. அப்போ இதில் வந்து கார்பனோட மாஸ் வந்து சேம், ஏன்னா ஒரே ஒரு கார்பன் தான் சேருது. பாருங்கள், கார்பன்கிற ஒரே எலமெண்ட் டூ டிஃப்ரெண்ட் எலமெண்ட் கூட சேர்ந்து நம்மளுக்கு மீத்தேனும் ஆக்சிஜனும் கிடைக்கிது. அந்த டிஃப்ரெண்ட் எலமெண்ட் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் நம்மளுக்கு கம்பைன் ஆகி என்ன கிடைக்கிது, வாட்டருங்கிற ஒரு நியூ ப்ராடக்ட் கிடைக்கிது, நியூ காம்பவுண்ட் கிடைக்கிது. ஸோ இதில் பாருங்கள், கார்பன், ஹைட்ரஜன் அண்டு ஆக்சிஜன். கார்பனுடைய வெயிட் வந்து 12. இப்போ இதில் வந்து ஹைட்ரஜன் எவ்வளவு இருக்குது, 4 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ ஹைட்ரஜனுடைய மாஸ் வந்து 1H1. ஸோ 4 ஹைட்ரஜனுக்கு 4. இங்கே CO2, 2 ஆக்சிஜன் இருக்குது. ஒரு ஆக்சிஜனுக்கு வந்து 16. ஸோ 2 ஆக்சிஜனுக்கு 34. ஸோ இந்த ரேஷியோவை நம்ம எடுக்கிறோம். 4:32 வந்து நம்ம சிம்பிளாக எப்படி ஹோல் நம்பர் பண்ணுறோன்னா 1:8 அப்படின்னு பண்ணுறோம். ஸோ அந்த டூ டிஃப்ரெண்ட் எலமெண்ட் சேர்ந்து நம்மளுக்கு ஒரு நியூ ப்ராடக்ட் கிடைக்குதுன்னு சொன்னால் H2O. H2Oல 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன். ஸோ 2 ஹைட்ரஜனுடைய மாஸ் வந்து 2, ஒரு ஆக்சிஜன் வந்து 16. ஸோ அதை நம்ம ரேஷியோ பண்ணோம்னா 1:8. ஸோ இந்த ரேஷியோவும் சேமாக இருக்குது. இதுதான் லா ஆஃப் ரெசிப்ரோக்கல் ப்ரொபோர்ஷன். From 1 and 2, the ratio is the same as that of the first obtained. Thus the law of reciprocal proportion is illustrated. அதாவது இந்த லா வந்து இதிலிருந்து நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் நெக்ஸ்ட்டு இந்த வாட்டர் அதோட ரேஷியோவும் சேமாக இருக்குது, அதனால இந்த லாக் வந்து இது வந்து உட்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்டு லா, கே-லூசாக்ஸ் லா ஆஃப் கம்பைனிங் வால்யூம்ஸ். இந்த லாவை சொன்ன சயின்டிஸ்ட் பேர் வந்து கே-லூசாக். ஸோ அதனால அவருடைய நேம்லேயே இது வந்து சொல்கிறாங்க, கே-லூசாக்ஸ் லா ஆஃப் கம்பைனிங் வால்யூம்ஸ். According to Gay-Lussac's law, whenever gases react together, the volumes of the reacting gases bear a simple ratio
and the ratio is extended to the product when the product is also in gaseous state, provided all the volumes are measured under similar conditions of temperature and pressure. அப்படியே பாருங்க, இப்போ கேஸ் வந்து ரெண்டு கேஸ் வந்து அதுக்குள்ளே ரியாக்ட் ஆகும்போது அந்த கேஸுடைய வால்யூம் வந்து ஒரு சிம்பிள் ரேஷியோவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த ரியாக்ட் பண்ணுற கேஸோட வால்யூமும் ப்ராடக்டில் கிடைக்கிற அந்த வால்யூம் வந்து சிம்பிள் ரேஷியோவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்போ அப்படின்னா ஒரு சிமிலர் டெம்பரேச்சர் அண்டு ப்ரெஷர் அந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. This law may be illustrated by the following example. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. It has been experimentally observed that 2 volumes of hydrogen reacts with 1 volume of oxygen to form 2 volumes of water as shown in figure 11.12. The ratio of volume which gases bears is 2:1:2, which is a simple whole number ratio. இப்போ நம்மளுக்கு பாருங்கள், உங்களுக்கு நான் ஃபார்முலாவில் சொல்கிறேன், ஈஸியாக புரியும். 2 வால்யூம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன், 1 வால்யூம் ஆஃப் இது வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஹைட்ரஜனும் அண்டு குளோரினும் சேர்ந்து ஹைட்ரஜன் குளோரைடு கிடைக்கிறது. இதில் வந்து ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து நம்மளுக்கு வாட்டர் கிடைக்கிது. இது ஃபார்முலா பாருங்கள், 2 வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன், ஸோ 2H2 plus 1 volume of oxygen O2. அதாவது இது ஹைட்ரஜன் மாலிகுல், இது ஆக்சிஜன் மாலிகுல். 2 வால்யூம் அப்படிங்கிறது இந்த 2 தான் மென்ஷன் பண்ணணும். இதில் வந்து ஒரே ஒரு O2 இருக்குது, அதனால் நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 1 வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன். இந்த ரெண்டும் சேர்ந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 2 வால்யூம் ஆஃப் வாட்டர் கிடைக்குது. ஸோ 2H2O இதுதான் இதனுடைய ஈக்குவேஷன். ஸோ 2 வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன், 1 வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் சேர்ந்து நம்மளுக்கு 2 வால்யூம் ஆஃப் வாட்டர் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் கே-லூசாக்ஸ் லா ஆஃப் கம்பைனிங் வால்யூம்ஸ். இந்த பிக்சரில் ஹைட்ரஜனும் குளோரினும் சேர்ந்து நம்மளுக்கு ஹைட்ரஜன் குளோரைடு, அதாவது HCl அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன், 1 வால்யூம் ஆஃப் குளோரின், 2 வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன் குளோரைடு. இது வந்து 1 வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன், ஸோ H2 இது வந்து 1 வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன் ப்ளஸ் Cl2 1 வால்யூம் ஆஃப் குளோரின், ரெண்டு சேர்ந்து நம்மளுக்கு 2HCl கிடைக்கும். ஸோ 2 வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன் குளோரைடு கிடைக்குது. நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள், குவாண்டம் நம்பர்ஸ். When you specify the location of a building, you usually list which country it is in, which state and city it is in that country. Just like we have four ways of defining the location of a building, we have 4 ways of defining the properties of an electron, that is 4 quantum numbers. இப்போ நம்ம ஒரு இப்போ ஒரு பிளேஸில் இருக்கிறோம், அது நம்ம அந்த பில்டிங் வந்து ஒரு பில்டிங்கில் நம்ம இருக்கிறோம், அது எங்கே இருக்கிறோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், ஃபஸ்ட்டு எந்த கண்ட்ரியில் இருக்குது, அதுக்கப்புறம் எந்த ஸ்டேட்டு, எந்த சிட்டி, அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் அட்ரஸ், அதுக்கப்புறம் டோர் நம்பர், இது மாதிரி சொல்லுவோம். ஸோ அது மாதிரியே நம்ம ஒரு எலக்ட்ரானோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா குவாண்டம் நம்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு இதை வச்சு நம்ம சொல்கிறோம். குவாண்டம் நம்பர்ஸ் அப்படின்னா பாருங்கள், the numbers which designate and distinguish various atomic orbitals and electrons present in an atom are called quantum numbers. ஸோ quantum numbers அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு ஆட்டமில் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அது வந்து டெசிக்னேட்னா அதோடைய பிளேஸ், அந்த ஆர்பிட்டால்ஸ்ன்னு சொல்கிறோம். நம்ம இப்போ படித்தோம்ல கே செல், எல் செல், ஆர்பிட்ஸ் அப்படிங்கிறது என்னது, அந்த எலக்ட்ரான் வந்து சுற்றி வர பாதையை நம்ம ஆர்பிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஆட்டமில் எலக்ட்ரான்ஸ் வந்து எந்த பிளேஸில் இருக்குது, எந்த ஆர்பிட்டில் வந்து இருக்குது, அதை பற்றி சொல்கிறது தான்
குவாண்டம் நம்பர்ஸ். 4 டைப்ஸ் ஆஃப் குவாண்டம் நம்பர்ஸ் இருக்குது. பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அதனுடைய சிம்பல் வந்து n. இன்ஃபர்மேஷன் கன்வேய்டு, அதாவது இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா மெயின் எனர்ஜி லெவல், அது வந்து என்ன லெவலில் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் எல், சப்செல் ஷேப் ஆஃப் ஆர்பிட்டால். இப்போ செல் அப்படின்னு நம்ம படிச்சுக்கிறோம், எனர்ஜி லெவல்ஸ் KLMN. அதில் வந்து சப்செல் அப்படின்னு இருக்குது SPDF. இதில் நீங்கள் இனிமேல் ஹையர் கிளாஸில் போக போக படிப்பீங்க. ஸோ அந்த அசிமுத்தல் குவாண்டம் நம்பர்லேருந்து அந்த சப்செல்லை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஷேப் ஆஃப் ஆர்பிட்டால், அந்த ஆர்பிட்டாலுடைய ஷேப்பையும் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் M, ஓரியன்டேஷன் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ், இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்பின் குவாண்டம் நம்பர் S, ஸ்பின் ஆஃப் த எலக்ட்ரான். ஸ்பின் அப்படிங்கிறது அந்த எலக்ட்ரான் வந்து ரொட்டேட் ஆகிறது, சுழற்சின்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம ஸ்பின் குவாண்டம் நம்பர் வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் 4 டைப்ஸ் ஆஃப் குவாண்டம் நம்பர். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அசிமுத்தல் குவாண்டம் நம்பர், மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் அண்டு ஸ்பின் குவாண்டம் நம்பர். You will learn more details about this in higher classes. இந்த குவாண்டம் நம்பர் பற்றி இனி வர கிளாஸில் நீங்கள் டீப்பாக படிப்பீங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லெசன் முடிஞ்சுது. இதில் இம்பார்ட்டண்ட் அந்த அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர் அண்ட் தென் அந்த லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன், வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அண்டு வேலன்சி, இதெல்லாமே இம்பார்ட்டண்ட். இதெல்லாமே பேசிக்ஸ். ஐசோடோப்ஸ், ஐசோபார், ஐசோடோன்ஸும் நீங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.